அப்ப இந்த பிள்ளைகள் வந்து அந்த ஒரு மலை பக்கத்துல ஒதுங்கி நின்னாங்க. திடீர்னு காட்டாத்து போல எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாது. இழுத்துட்டு போன பிள்ளைகள் ரெண்டையும் ஒரே வீட்டில் உள்ள பிள்ளைகள் தான். ரெண்டு பிள்ளைகளையும் 23 கிலோமீட்டர் கழிஞ்சுதான் அந்த பிள்ளைகளுக்கு பாடி கிடச்சது. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் அப்படி இல்லை. இன்னைக்கு எப்படி இருக்காங்க? ஸ்ட்ராங்கா வந்து ஆலயத்துல முன்னாலே இருக்காங்கன்னா நம்ம எண்ணி இல்ல அல்லேலூயா சொல்ல வேண்டியது. பாருங்க, கடியப்பட்டத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் மீன் வாங்குறதுக்காக போயிருந்தேன். அப்போ அவங்க குடும்ப ஊரே சோகமா இருந்தது. என்னன்னு கேட்டேன். அப்ப கேட்ட போது அவங்க சொன்ன ஒரு பதில் என்னன்னா, எங்க இதுல இருந்து 2 3 பேர் போனாங்க. 2 பேர் என்ன ஆனாங்கிறதே தெரியல. கடல் முதலைகள் தின்றுக்கும் போல இருக்கு இவங்கள அப்படின்னு. அப்ப எனக்கு அது ஒரு ஆச்சரியம். கடல்லையும் முதலைகள் இருக்குதா? இப்படிப்பட்ட வேதனைகள் அந்த குடும்பம் மட்டுமில்ல, அந்த கிராமமே அன்னைக்கு கிடந்த அந்த சோகம் இதை பார்க்கும்போது எனக்கெல்லாம் அப்படியே தூக்கி வாரி போட்டது. நம்மளெல்லாம் அப்படி இல்லை ஆண்டவர் நடத்துறது. போன வாரத்தில் ஒரு நியூஸ் வந்திருந்தது. அந்த திருமண வீடு நைட்டு அண்ணனுக்கு திருமணம், தம்பி நோட்டீஸ் ஓட்ட போனான். ஆக்சிடென்ட் ஆகி திருமண வீடு இளவு வீடாக மாறினது ஒரே நாள் ராத்திரியில. ஆனா நம்ம வீடெல்லாம் அப்படி இல்லை. ஸ்கூல் போன பிள்ளைகள் 2 நாள் பேப்பர்ல போடுது. ஸ்கூல் போன பிள்ளைகள் வந்து ஒரு மண்டபத்துக்கு அடியில போய் ஒதுங்கி நின்னாங்க. ஒரு 4 பிள்ளைகள் மண்டபத்துக்கு அடியில போய் ஒதுங்கி நின்னாங்க. மண்டபமே இடிஞ்சு தரைக்கு மேல விழுந்து ஒண்ணு கூட என்னதில்ல உழைக்கல. ஆண்டவர் வந்து நம்மளெல்லாம் இப்படி கொண்டு இருத்தி இருக்கிறாருனாலே நம்ம எல்லாம் எப்படி எண்ணில நல்ல கரங்களை தட்டுங்க பார்ப்போம். அந்த பரத்துக்கு நேராக கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் 6 வயது பையன் பிளட் கேன்சர்ல பையன் மரணம். 6 வயசு தான் பையனுக்கு. அவனுடைய தாத்தா 90 வயசு வீட்டுல இருக்காரு. என்னது 90 வயசு பையனுக்கு என்னது டாக்டர் சொன்னாரு, பிளட்ல கேன்சர் இருக்கிறதுனால எங்களால காப்பாற்ற முடியாது. கிட்னில கேன்சர் இருந்தா காப்பாத்திடுவாராம். அதுபோல ஹார்ட்ல கேன்சர் இருந்தா காப்பாத்திடுவாராம். வேற எங்க இருந்தாலும் காப்பாத்திடுவாங்க. எங்க காப்பாற்ற முடியாது? பிளட்ல இருந்தா மட்டும். நான் சொல்றேன் என்னன்னா, உங்களுக்கு எங்க இருந்தாலும் உங்களால காப்பாற்ற முடியாது. தேவன் டாக்டர் மாதிரி இருக்குங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. தேவன் நினைத்தா மட்டும்தான் காப்பாற்ற முடியுமே தவிர, இன்னைக்கு இந்த பிள்ளைகளை அப்படியே கொண்டு இருத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது ஒரு தெய்வ கிருபை. உங்களை கொண்டு ஒரு தெய்வ திட்டம் உண்டு. டாக்டர்மாருக்கு கதையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசம். எர்ணாகுளத்துல ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பேப்பர்ல, மலையாள பேப்பர்ல அடிக்கடி வாசிப்பேன். அதுல வந்திருக்கிறது என்னன்னா, எர்ணாகுளத்துல டாக்டர் பள்ளி தெரிஞ்சிருந்த வேலைக்காரி கொண்டு டீ தான் கொடுத்துட்டு வந்தாங்க. டீயை குடிச்சிட்டு அந்த டாக்டர் இருக்கும்போது திடீர்னு அங்க வெளிநாட்டுல இருந்து பிரான்ஸ்ல இருந்து ஒரு போன் கால் வருது. அங்க இருந்த உங்களுடைய பையன் மரணமானான். என்னதான் அல்லேலூயா, பையன் மரித்து போனான். இப்ப மரித்து போனதுனால செகண்ட் லைவ்ல என்ன செய்தாருன்னா, அந்த ஃபேன்ல கட்டி தூங்கி அவரும் மரணம். அப்ப டாக்டர்மாரே காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாலும் யாரால தான் முடியுது? இதான் முடியுது. எனக்கெல்லாம் என்னோட யூடியூப் சேனலை பார்த்துட்டு அநேக பேர் கால் பண்ணுவாங்க. ஒருத்தர் அன்னைக்கு கால் பண்ணி சொன்னாரு, என்னுடைய பையன், எனக்கு 3 பிள்ளைகள், 2 பிள்ளைகள் மனநோய், இப்ப 3வது பிள்ளை, நீங்க எனக்காக ஜெபிக்கணும். 3வது பையன் மனநோயில எப்பவும் காருக்குள்ள போய் இருந்திருக்கான். வீட்டுக்குள்ள சாப்பாடு கொண்டு வரணும்னு என்ன செய்யணுமா? காருக்குள்ள கொண்டு கொடுக்கணுமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாருங்க, இந்த மாதிரிப்பட்டது எங்களுக்காக வந்து ஜெபிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. 2 பிள்ளைகள் மனநோயில தான் இருக்காங்க. 3வது பிள்ளையும் மனநோய். நம்ம வீடெல்லாம் அப்படி இல்லை. இன்னைக்கு இருக்க பிள்ளைகளை பாருங்க, என்ன அழகாக வந்து இருக்கிறீங்க. இருக்கிறவங்க இன்னைக்கு கொடுத்த தேவன் வந்து நம்மளை தேடி வருகிறவர். அந்த தேவன் பேதுருவையும் யாக்கோபையும் தேடி கடலுக்குள்ள போன அதே தேவன் இன்னைக்கு சாந்தோரம் பட்டணத்துக்குள்ள வந்திருக்கிறேன்னு சொல்ற நல்ல நம்புகிறவங்க மட்டும் கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். அல்லேலூயா. எம்மாவு சீசர்களை 8.5 கிலோமீட்டர் நடந்து அவங்க கூட போனார் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இங்க வந்திருக்கிற உங்களுடைய கூட உங்க வீடு வரை வருகிறதுக்கு நல்ல ஒரு தெய்வன் உண்டு. அந்த தெய்வத்தை மட்டும் நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. பாருங்க, சமாரியா பட்டணத்துக்குள்ள யாரையுமே யூதர்களை ஏற்ற மாட்டாங்க. 90 மைல் கடந்து அந்த பட்டணத்தை ரட்சிக்கணும் அப்படின்னு அந்த தேவன் அங்க உள்ள போனார் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த பட்டணம் எப்படி இருந்தாலும் சரி, சாந்தபுரம் பட்டணத்துக்கு ஆண்டவர் தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்றாரு, நான் இங்க வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து வெளியே அனுப்புவேன் சொல்ற நல்ல நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி அல்லேலூயா. பாருங்க, ஒரு வார்த்தை சொன்ன போதே ஒரு பன்னி கூட்டத்துக்குள்ள இருக்கவன் அப்பனை தேடி வருவான் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உங்களுக்கு பேச்சை கேட்காம உங்க பிள்ளைகள் வெளியே போயிருந்தாலும் எங்க ஓடி இருந்தாலும் சரி, தேவன் சொல்றாரு, அந்த பிள்ளைகளை பிடித்து கூட நாங்க உள்ள வருவேன்னு சொல்ற நல்ல நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி அல்லேலூயா. தாயின் கற்ப முதல் முடந்தனாய் பிறந்தவன். இவன் வந்து கபடி விளையாடி கால் போன கேஸ் ஒன்றும் கிடையாது. இல்ல ஏதோ குளத்துக்கு சாடி பைக்ல போய் ஆக்சிடென்ட் கேஸ் இல்ல. இப்படி தாயின் கற்பத்திலேயே முடந்தனாய் பிறந்த ஒருத்தனை அந்த பேதுருவால எழுப்பி விட முடியும் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கிறவங்க இன்னைக்கு ஆராதனை மத்தவங்க எல்லாம் வீட்டுல கிடந்து உறங்கும் போது நீங்க அந்த இடத்துல வந்திருந்து ஆராதிக்க வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா, உங்களால சில பேரை, சில முடந்தர்களை எழுப்ப முடியும். நல்லா நம்புறவங்க மட்டும் அல்லேலூயா. இங்க இருக்க சில பேர் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், சில பேரை நான் எழுப்புவேன், மத்தவங்க எல்லாம் வீட்டுல இருந்து உறங்கட்டு. இங்க வந்திருக்கிறவங்க உபவாச ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களை கொண்டு நான் பெரிய காரியங்களை நான் செய்ய போகிறேன்
அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்புறம் நல்ல கரங்களை தட்டுங்க. முதல்ல சிரிப்போட நல்லா சிரிக்கணும். சிரிக்க பார்க்கலாம். முதல்ல சிரிச்சுட்டு என்ன செய்யணும்? கரங்களை தட்டணும். சிரிப்புலையும் பல வகை சிரிப்புகள் உண்டு. வேதாகமத்தில் 2 பேர் சிரிச்சாங்க. அதாவது தேவன் ஆபிரகாம் சொன்னார், ஒரு 75 வயசு ஆகும்போது ஆண்டவர் சொன்னார், ஒரு குழந்தை உடனே கிடைச்சதா? கிடைக்கல. 25 வருஷமா கிடைக்கல. கிடைக்காதனால திரும்பவும் 2வது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறார். உடனே ஆபிரகாம் சிரித்தான். ஆபிரகாம் சிரித்தாருன்னு ஆபிரகாம் ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல. பக்கத்துல இருந்த மனைவி சிரிச்சவன அவரை போய் பிடிச்சுக்கிட்டார். நீ எதுக்கு சிரிச்சா? ஏன் சிரிச்சான்னு பிடிச்சாரு? அவ பரிகாசம் பண்ணி சிரிச்சா. இது நடக்குமா? ஆபிரகாம் சிரிச்சது சந்தோஷத்துல. நான் இந்த 90 வயசுல இந்த பிள்ளை இருக்கிட்டு சாந்தவரம் சர்ச்சைக்குள்ள போனேன்னா மத்தவங்க எல்லாம் என்ன பார்த்து சிரிப்பாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஆபிரகாம் சிரிச்சார். சாரா சிரிச்சது இது நடக்குமா? இவரு வந்தா வருவாரு, பொய் சொல்லுவாரு, போவார், வராது பொய் சொல்லுவார், போவார். அப்ப இப்படிப்பட்டவர். அதனால அவர் என்ன பரிகாசம் பண்ணி தெரிஞ்சா. இன்னைக்கு நீங்க பரிகாசம் பண்ணல வந்திருக்குது. எதுக்கு வந்திருக்கீங்க? உபவாசம் போட்டு ஆராதனை பண்றதுக்காக வந்திருக்கீங்க. இந்த ஜனங்களை தேவன் ஆசீர்வதிப்பேன்னு வெளிப்படுத்தின விசேஷம். வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 13:1. நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்தில் இருந்து ஒரு மிருகம் எழுப்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. இப்போ இதுல ஒரு மிருகம் எழுப்பி வருது. இதுக்கு ஒரு 4 குவாலிபிகேஷன் சொல்லி இருக்கு. என்னன்னா, ஒண்ணு சமுத்திரத்துல இருந்து எழுப்பி வருது. இல்ல சூப்பர் மார்க்கெட்ல இருந்து எழுப்பி வந்ததுன்னு இல்ல, இல்ல நாகர்கோவில்ல இருந்து போர்த்தீஸ்ல இருந்து வந்ததுன்னு இல்ல. இது எங்க இருந்து எழுப்பி வருதுன்னா சமுத்திரத்துல இருந்து எழுப்பி வருகிறது. நம்பர் 1. ரெண்டாவது 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருக்குது. மூணாவது பாத்தீங்கன்னா கொம்புகளுக்கு மேல 10 முடிகள் இருக்கிறது. அடுத்தது அதன் மேல் ஒரு தூஷண நாமங்கள் இருந்தது. இப்படி ஒரு 4 குவாலிபிகேஷனோட ஒரு மிருகம் அது எழுப்பி வராது. எந்த மிருகங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். பாத்தீங்கன்னா இதுல இதுக்கு முன்னாடி இந்த அதிகாரம், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம்ங்கிறது டேஞ்சரான அதிகாரம். இந்த அதிகாரத்துல யாரெல்லாம் இந்த பூமியில வாழ்றாங்களோ அவங்கள விட மோசமான துர்பாக்கியவான்கள் வேற யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த 13வது அதிகாரம் சம்பவிக்கும் போது இந்த பூமியில வாழ்றவங்களுக்கு அவ்வளவு நெருக்கடியும் வேதனைகளும் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், 13வது ஆஸ்பத்திரியில போனா கூட அதிகமாக 13வது வார்டு என்ன செய்ய மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. நான் வெளிநாடுகளில் கூட நான் போய் பார்த்துருக்கிறேன். ஆஸ்பத்திரியில் 13வது வார்டு இருக்கா அப்படின்னா 13வது வார்டு மேக்சிமம் வைக்க மாட்டாங்க. சில ஆஸ்பத்திரியில் இருக்குமா இருக்கலாம், ஆனா வைக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அந்த 13வது நம்பர் அப்படிங்கிறது சொல்றது வேதாகமத்திலேயே ஒரு சபிக்கப்பட்ட நம்பர். 7வது நம்பர்ங்கிறது அது ஒரு ஆசீர்வாதமான நம்பர். அதுக்கு நிறைய எவிடன்ஸ்கள் தள்ள முடியும். 7வது நம்பரை பார்த்தா 7 கண்கள், 7 குத்து விளக்குகள், அதாவது தேவனுடைய 7 ஆவிகள், 7 சபைகள், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 7ங்கிறது ஒரு பரிசுத்தமான நம்பர். ஆனா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்படக்கூடிய இந்த 13வது நம்பர் அப்படிங்கிறது மோசமானது. அது ஏன் அவ்வளவு மோசமானது அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல இந்த 13வது அதிகாரத்திலேயே நீங்க பார்க்கும்போது அந்த 13:4 வாசிக்க பார்க்கலாம். அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். சரி, போதும். இப்ப என்னன்னா, முதல்ல சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழுந்தது. 2வது வலு சர்ப்பம் என்ன ஒரு மிருகத்தை சொல்லப்படுகிறது. 3வது அதே இடத்துல பாத்தீங்கன்னா 11வது வசனத்துல அந்த 12வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழுப்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளில் உடையதாய் இருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. அப்போ 2 மிருகம் சொல்லப்பட்டாச்சு. 3வது ஒரு விஷயம் வலு சர்ப்பம் என்னன்னு சொல்லப்படுது. அதுவும் அந்த 13வது அதிகாரத்துல தான் இருக்கு. 666ங்கிற ஒரு நம்பர் 13:18 சொல்லப்படுது. அது வாசிங்க 13:18. இதிலே விளங்கும் அந்த மிருகத்தின் இரத்தத்தை புத்தியுடையவன் கடந்து பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லெக்கமாய் இருக்கிறது. அதனுடைய லெக்கம் 666. இப்படி 4 விதமான மோசமான காரியங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்துல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க எவ்வளவு மோசம். அந்த காலங்களில் நாங்க வாழக்கூடாது ஆண்டவரே அப்படிங்கிறது நாம ஜெபிக்கணும். என்னை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கன்னா அவருடைய வருகையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு ஜெபம் கண்டிப்பா இந்த உபவாச ஆராதனையில கண்டிப்பா இருக்கணும். அப்ப என்னன்னா 17:5 சொல்லப்படுகிறது ஒரு நாமம், தூஷண நாமம் அதுக்கு மேல இருந்தது. இப்ப தூஷண நாமம் அப்படின்னு சொன்னா நம்ம வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் யாராவது பேசுவீங்களா? கெட்ட வார்த்தைகள் இல்ல, அப்படிதானே? அது சில வார்த்தைகள் எல்லாம் வரும் சிலவங்களுடைய வாயில. வீட்டுல வந்தா சில பாசைகளும் உள்ள வந்து அந்நிய பாசைகள் பேசுறவங்களோட நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போ கெட்ட வார்த்தைகள் முதல்ல புறப்பட வேண்டாம் அப்படின்னு வேதாந்தத்துல போட்டிருக்கு. தேவனாகிய இயேசு கிறிஸ்துடைய பெயர் கூட பரலோகத்துல போனா இயேசு இல்ல, அங்க என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா வெளிப்படுத்துற விசேஷம் 19:16 சொல்லுது. வாசிங்க 19:16. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது.
என்ன ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர்னு இயேசுவுடைய தொடையில் எழுதப்பட்டிருந்தது அங்க வாசிக்கிறோம். அப்ப இதுல உள்ள ரகசியங்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாங்க பைபிள் காலத்தில் படிக்கும்போது சொல்லுவாங்க 45 நிமிஷத்துல வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் இதுவரைக்கும் ஒரு தடவை கூட நான் வாசிக்கலன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்க பார்க்கலாம். ஒரு தடவை கூட நான் வாசிக்கல. சின்ன பிள்ளைகள் தூக்குறாங்க, மற்றவங்க எல்லாரும் வாசிச்சிருக்கீங்க அப்படிதானே? அது சிம்பிளாட்டு அது என்னன்னு சொன்னா இனி நடக்கக்கூடியது. தீர்க்க தரிசன புஸ்தகம் அந்த ஒண்ணுதான், புதிய ஏற்பாடு. அந்த புஸ்தகத்தை நாம என்னைக்கும் படிக்கணும். முடிஞ்சவங்க என்னைக்கும் முழுவதற்குமாக வாசித்தா மட்டும்தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி நம்ம எத்திய முடியும், திருப்ப முடியும். அந்த அளவு ஒரு முக்கியமான ஒரு புஸ்தகம் தான் இந்த புஸ்தகம். இந்த புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா இந்த 13வது அதிகாரத்திலேயே 2 மிருகங்கள் சொல்லப்படுகிறது. அப்ப 2 மிருகங்கள் சிலவங்க மிருகங்கள் சொன்னா 4 காலம் ஒரு வாலும் இருக்கும் அப்படிதானே? சில 2 காலம் உள்ள மிருகங்களும் உண்டு. சில 2 காலம் உள்ள மிருகங்கள் பார்த்திருப்போம். அது மனுஷனும் கூட மிருக ஜாதி தான் அப்படின்னு தான் சயின்ஸ் சொல்லுது. மனிதர்கள் என்ன ஜாதி? மிருக ஜாதி. அப்ப 2 காலம் உள்ளது உண்டா இல்லையா? மிருகம் உண்டு. இந்த மிருகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த 4 காலம் ஒரு வாலும் உள்ளது அல்ல. வேதத்தில் அதாவது சீசர்கள் அப்படின்னு சொன்னா நிறைய சீசர் இருக்கு. அகஸ்து சீசர், திபேரியு சீசர், இப்படி நிறைய சீசர்களை வேதாகமும் நமக்கு எடுத்து காட்டி தருது. அதுபோல பாரவன்கள் அப்படின்னு சொன்னா நிறைய பாரவன்கள், ஒரு பாரவன் அல்ல. யோசேப்பு போன காலத்தில் இருந்த பாரவன் வேற, இந்த மோசே இருந்த காலத்தில் இருந்த பாரவன் வேற. அப்ப இப்படி பாரவன்கள்னா பொதுவாக பாரவன்கள் சொன்னோம். சீசர் அந்த ராஜாக்களை சீசர் அப்படின்னு சொல்லலாம். அப்ப மிருகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது சாம்ராஜ்யங்களை தான் இந்த மிருகம் அப்படின்னு இந்த வேதாகமம் சொல்லுகிறது. அதுல 1வது மிருகத்துக்கு சில குவாலிபிகேஷன் இருக்குன்னு போட்டிருக்கு. 7 தலை, 10 கொம்பு, 10 முடி, தூஷண நாமம். இவ்வளவு குவாலிபிகேஷனோட அந்த மிருகம் எழுப்பி வருகிறது. அப்ப பாத்தீங்கன்னா சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிறது அப்படின்னு கூட போட்டிருக்கு. சூப்பர் மார்க்கெட்ல இருந்து இல்ல, பார்க்ல இருந்து இல்ல, பீச்ல இருந்து இல்ல, எங்க இருந்து எழுந்து வருகிறது? சமுத்திரத்திலிருந்து இது எழுந்து வருகிறது அப்படின்னு போட்டிருக்கு. அந்த 13:2ல ஒரு மிருகத்தை போட்டிருக்கு. வாசிக்க பார்க்கிற அந்த மிருகத்துக்கு குவாலிபிகேஷன் என்ன? நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தது. பல சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. இப்போ இந்த மிருகம் வருகிறது, சிறுத்தை போல இருக்கு, கால்கள் கரடி போல இருக்கு, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அதிகாரம் கொடுத்த இன்னொரு மிருகத்தை சொல்லப்படுகிறது, வலு சர்ப்பம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப இந்த 2 மிருகங்கள்ல இதே மிருகங்களை தானியேல் கண்டார். அதாவது யோவான் காண்பதற்கு 600 வருடங்களுக்கு முன்பாகவே தானியேல் இந்த மிருகங்களை கண்டான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப தானியேலும் யோவானும் சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க இல்ல, கூட பிறந்தவங்க இல்ல, இவங்க ஒருத்தர் பார்த்தவங்க இல்ல. 2 பேருக்கு 600 வருஷம் 6 நூற்றாண்டுகள் என்ன இருந்தது? வித்தியாசம் இருந்தது. ஆனா இவங்க 2 பேரும் ஒரே மிருகத்தை பார்க்கறாங்க, ஒரே மிருகத்தை. அதுதான் இந்த வேதாகமத்தினுடைய ஒரு உண்மைத்தன்மை அப்படின்னு சொல்றாங்க. யோவான் என்பவர் யாருன்னா இயேசுவை விடவும் சின்னவர். இந்த வேதாகமத்துல அவருடைய சீசர்கள் அவருடைய கூட்டத்துல உள்ளதிலேயே வயது குறைந்தவர் யாருன்னா யோவான். அவர் மட்டும்தான் இயேசுடைய மார்பனையும் சாய்ந்திருந்தார். அப்ப இந்த தானியேல் ஒரு மிருகத்தை காணுகிறார். ஒரு மிருகம் இல்ல, 4 மிருகங்களை காண்கிறார். தானியேல் 7:3. அதை வாசிங்க. தானியேல் 7:3. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்தில் இருந்து எழும்பின. 4 மிருகங்கள் எழும்புகிறது அப்படிதானே? அப்ப இந்த மிருகங்களை பத்தி தானியேலுக்கு தேவன் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நீ இதை வெளியே சொல்லாம முத்திரை போடு, முத்திரை போட்டு வச்சிடணும் அப்படின்னு சொல்லி வேதாகமத்துல தேவன் ஒரு எச்சரிக்கை. அதுபோல ஆனா யோவானிடம் இந்த மிருகங்களை பற்றி காட்டும் போது தேவன் சொல்லுகிறாரு, இதை முத்திரை போடக்கூடாது, எடுத்து நீ வெளியே சொல்லணும். அப்ப இது ஏன் அப்படி சொல்றாருங்கிறதுக்கு நிறைய ரகசியங்கள் உண்டு. அதுல தானியேல் கண்ட முதல் மிருகம் அப்படிங்கிறது தானியேல் 7:4 சொல்லுது. வாசிங்க. போல இருந்தது, அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடிக்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. அப்படின்னா தானியேல் 7:4 குறிக்கப்பட்டது மிருகம் எது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 606 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து 538 ஆண்டுகள் வரை இந்த பூமியை ஆட்சி செய்து கொண்டிருந்த பாபிலோன் சாம்ராஜ்யம். இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் எங்க இருந்தது அப்படின்னு சொன்னா வேதாகமத்தில் 5 இடங்கள் போடப்பட்டிருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய ஈராக் தேசம். என்ன தேசம்? ஈராக் தேசம். அதாவது ஏதேன் தோட்டம் கூட இந்த இடத்துல தான் இருந்ததாக வேதாகம வல்லுநர்கள் சொல்றாங்க. வேதாகமத்துல இந்த தேசத்தை பற்றி போட்டிருக்கு, சினையார் தேசம் போட்டிருக்கு, கல்தேயர் பட்டணம் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது.
பாபிலோன் போட்டது மகா பாபிலோன் போடப்பட்டது. இப்படி 4-5 பேர்கள்ல இது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த இடத்தை இந்த பாபிலோன் ராஜ்யத்தை கட்டினது யார் அப்படின்னு சொன்னா நேபுகாத் நேச்சார் அப்படி சொல்லக்கூடிய ஒருவர் கட்டினார், ஒரு ராஜா கட்டுறார். அப்ப அவர் தான் அந்த இடத்துல பெரிய ஒரு லெவல்ல ஃபர்ஸ்ட் இந்த உலகத்தையே ஆட்சி செய்து கொண்டது ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டுறார். அப்ப கட்டும்போது அங்க எப்படிப்பட்ட அதாவது செக்யூரிட்டிகள் இருந்தது அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு அமெரிக்க அதிபர் நம்ம நாட்டுக்கு வந்தார்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய செக்யூரிட்டிகள் இப்ப யூஎஸ்எஸ் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டா, அவர் தனி விமானத்தில் தான் இங்க வருவார். இங்க வந்து இறங்கினாலும் அவருக்கு என்ன செய்யணும், நம்ம இங்க உள்ள கார்கள் எல்லாம் அவருக்கு என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அமெரிக்கர்கள் யாரும் நம்ப மாட்டாங்க, இந்தியாவை நம்ப மாட்டாங்க. அப்ப என்னன்னா அவங்க அங்க இருந்தே கார், அவர் இங்க வந்து சேருவதற்கு முன்னாடியே அங்க இருந்தே கார் அங்க அனுப்புவாங்க. அதுபோல அது வந்து புல்லட் ப்ரூஃபா இருக்கும். என்ன ஒரு விஷயம், அங்க இருக்க டிரைவரை கூட அந்த கார்ல பின்னால இருக்கக்கூடிய நம்ம டொனால்டு ட்ரம்ப் அதிபரால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அவ்வளவு செக்யூரிட்டிகள் இருக்கும். அவருடைய சொந்த டெலிபோன் செல்போனை எடுத்து கூட அவருக்கு மற்றவங்க என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அவ்வளவு செக்யூரிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு அதிபர். அவர் வந்து இன்னைக்கு உலகத்திலேயே நம்பர் 1 நாட்டில் இருக்கக்கூடிய அதிபர்னால அவருக்கு அவ்வளவு செக்யூரிட்டி கொடுக்கப்படுகிறது. ரெண்டாவது நம்முடைய இந்திய பிரதமர் மோடி. இப்ப மோடி சார் நம்ம ஊருக்கு வந்தார் அப்படின்னு சொன்னா அவருக்கு ரெண்டாவது என்ன ஒரு செக்யூரிட்டி அவருக்கு கொடுக்கப்படுகிறது, உலகத்திலேயே ரெண்டாவது பெரிய செக்யூரிட்டி எஸ்பிஜி செக்யூரிட்டின்னு சொல்றாங்க. அப்ப இந்த செக்யூரிட்டி படி இது என்னன்னா இவருக்கு வந்து 4 அடுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. 4 அடுக்கு, ஒரு அடுக்கை தாண்டி என்ன செய்ய முடியாது, அடுத்த அடுக்குக்குள்ள அவரை போய் நம்ம யாருமே என்னமே பண்ண முடியாது. அப்ப இது பாத்தீங்கன்னா அதுல மத்திய ரிசர்வ் படையும் சரி, அதாவது மாநில படை, 2 படைகளும் சேர்ந்து தான் இவருக்கு என்ன செய்யணும், செக்யூரிட்டி கொடுக்கணும். அந்த அளவு அவரை வந்து வச்சிருக்காங்க. கார்கள் கூட அவருடைய கார்கள் எல்லாம் பார்த்தா தெரியும், BMW, ரேஞ்ச் ரோவர் இந்த மாதிரிப்பட்ட கார்கள் தான் அவங்க பயன்படுத்துறாங்க. எல்லா காருமே குண்டு துளைக்காத கார்கள் இப்படி பயன்படுத்துறாங்க. இவங்களுக்கு என்னன்னா ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னா அம்புகள் துளைக்க கூடாது. எதை துளைக்க கூடாது, அம்புகள் இவங்க கார்களை துளைக்க கூடாது. ரெண்டாவது குண்டுகள் துளைக்க கூடாது. பாத்தீங்கன்னா மெயினாட்டு இந்த காஷ்மீர் தீவிரவாதிகள், அந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் இவங்களுக்கு பயந்துதான் இந்த மாதிரிப்பட்ட பெரிய செக்யூரிட்டிகளை இவங்க கொடுக்கறாங்க. அதுபோல தமிழ்நாடு இப்ப நம்ம ஸ்டாலின் சார் தான் நம்ம இங்க வந்தார் அப்படின்னு சொன்னா அவருக்கும் கொடுக்கப்படக்கூடிய பெரிய ஒரு பாதுகாப்பு இருக்கு, Z+ பாதுகாப்புன்னு சொல்றாங்க. அப்ப இந்த பாதுகாப்பு படி பாத்தீங்கன்னா 55 காவல் அதிகாரிகள் இருக்கிறாங்க. நாங்களும் பார்த்துருக்கோம், 55 காவல் அதிகாரிகள் இருக்கிறாங்க. கூடால பாத்தீங்கன்னா X95 ஸ்பெஷல் துப்பாக்கிகள் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்ப இதெல்லாம் கொடுத்து 12 அடுக்கு 9 பெண் கமாண்டர்கள் எப்பவுமே கூட இருக்கிறாங்க. அந்த அளவு இவர்களை அசைக்க முடியாத ஒரு பயங்கரமான செக்யூரிட்டி. அப்ப இவ்வளவு செக்யூரிட்டிகள் தான் நம்ம, அதாவது அமெரிக்காவுக்கும் கொடுக்கப்படுகிறது, இந்தியாவில் உள்ள தலைவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, மாநிலம் தமிழ்நாடு தலைவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. அதே போல இதை விட பல மடங்கு செக்யூரிட்டியோட இருந்த ஒரு சாம்ராஜ்யம் தான் எந்த சாம்ராஜ்யம் அப்படின்னு கேட்டா பாபிலோன் சாம்ராஜ்யம். எந்த சாம்ராஜ்யம், பாபிலோன் சாம்ராஜ்யம். நேபுகாத் நேச்சர் ஆண்டு கொண்டிருந்தார். அப்ப நேபுகாத் நேச்சர் எப்படிப்பட்ட செக்யூரிட்டி வச்சிருந்தாங்க அப்படின்னா, இவர் அரண்மனையை பலமா கட்டியிருந்தார். இதை சுத்தி யூப்ரட்டிஸ் நதியை திறந்து விட்டுருந்தாங்க. என்ன செய்யும், அரண்மனை சுத்தி என்ன நதி ஓடும், யூப்ரட்டிஸ் நதி ஓடும். அந்த யூப்ரட்டிஸ் நதி முழுவதும் முதலைகளை என்ன செய்திருந்தாங்க, திறந்து விட்டுருந்தாங்க நதியில். அதாவது வெளிநாட்டில இருந்து ஏதாவது ஒரு ராஜா வந்தால் என்ன செய்ய முடியாது, இந்த அரண்மனைக்குள்ள எந்த படையும் மட்டும் இங்க போக முடியாது. அப்ப அதுல என்ன வச்சிருந்தாங்கன்னா ஒரே ஒரு பாலத்தை மட்டும் வைத்திருந்தாங்க. அப்ப அந்த பாலத்தை கடந்து, அந்த பாலம் மட்டும்தான், அந்த பாலத்தை கடந்து உள்ள போகணும்னா அந்த அரண்மனையில ஒரு பெரிய ஒரு நிலை வாசல், நம்ம சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு வாசல் அங்க இருக்கு. அதுபோல சுத்தம் அந்த அரண்மனையில் 100 வாசல்கள் இருக்கிறது. அப்ப 100 வாசல்கள் இருக்கு அப்படின்னா 100 வாசல்கள் என்னைக்கு எப்ப திறக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. யாருக்குமே அந்த தலைவாசல் மட்டும்தான், அதாவது குறிப்பிட்ட ஒரு நாள்களை திறக்கப்படும். அந்த தலைவாசல் என்னைக்கு திறக்கப்படுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு எல்லா நாட்டு ஜனங்களும் வருவாங்க, உள்ள போயிருவாங்க. மற்றபடி இந்த 100 வாசல்களும் எப்ப திறக்கப்படுகிறதுங்கிறது ராஜாவுக்கு கூட தெரியாது. ஏன்னு சொன்னா மற்ற நாட்டில் உள்ளவங்க ஒருவேளை கடந்து வந்தனால இந்த வாசல் இந்த நேரம் திறக்கணும்னு தெரிஞ்சா அதுக்குள்ள கடந்து வந்துடுவாங்க. அதனால அங்க என்ன செய்யப்படுறது அப்படின்னு சொன்னா அந்த அளவு செக்யூரிட்டி. அந்த பெரிய வாசல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வாசல்ல அந்த வேதாந்தத்தை பார்த்துருக்கீங்க, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு அதெல்லாம் அது யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா இந்த நேபுகாத் நேச்சர் ராஜாவுடைய அரண்மனைக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அதுல வெண்கல கதவுகள் அதுல போடப்பட்டிருந்தது. இந்த வெண்கல கதவுகளை 2 பக்கமும் 2 யானைகள் கட்டி தான் இழுக்க முடியும். எப்படி மனித விண்ணனை தெரிஞ்ச முடியாது, திறக்க முடியாது. அவங்க அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை தான் திறக்கிறாங்க. அப்ப திறக்கும் போது யானைகளை கொண்டு வச்சுதான் என்ன செய்வாங்களாம், திறப்பாங்க. அப்ப இப்படிப்பட்ட இவ்வளவு செக்யூரிட்டியான இவ்வளவு ஒரு இதுக்குள்ள இருந்த ஒரு ராஜா தான் இந்த நேபுகாத் நேச்சர். அப்ப வேதாகமும் தெளிவாக சொல்லுகிறது, இவ்வளவு செக்யூரிட்டி கொடுத்து அவனை உயர்த்தியவர் யார் தான், யெகோவா தேவன். இவன் வந்து யூதன் அல்ல. ஆனால் இந்த மனிதனை உயர்த்தியது யார் அப்படின்னு கேட்டா தானியேல் 4:30 வாசிக்க பார்க்கலாம். 4:30
இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கு என்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று. இது அதாவது இது கட்டி கொடுத்தது, இவனை உயர்த்தியது, அதெல்லாம் ஏன்னு சொன்னா தீர்க்க தரிசனத்தின்படி இஸ்ரவேலர்களை இவர்கள் அடிமைப்பு ஜனமாக 70 வருஷம் கொண்டு போனதுக்காக அவங்களை உயர்த்தினார் ஆண்டவர். ஆனா இவன் என்ன செய்தான் அப்படின்னா, ஒரு நாள் அரண்மனையை சுத்தி மேல நடக்கும்போது தனக்கு தானே இந்த வசனத்துல சொல்லபடி சொல்லிவிட்டான், நான் கட்டினேன். என்னது, நம்மள ஒரு வீடு கட்டினா என்ன செய்வோம், நான் கட்டினது. அல்லேலூயா. ஒரு சர்ச்சை கட்டிட்டா நான் கட்டினது, அப்படிதானே. ஒரு மண்டபத்தை கட்டிட்டோம்னா நாங்க கட்டினது, இப்படி சொல்லுவோம். இதே விஷயத்தை தான் யார் சொன்னா, மேட்டிமையாக அந்த ராஜா மேல போய் சொன்னா நான் கட்டினது. அப்ப அவனுடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்படும் முன்னே அங்க சடுதியாக வானத்திலிருந்து ஒரு வார்த்தை வந்தது. எப்படி அப்படின்னா, உனக்கு ராஜ்யத்துக்கு நான் என்று பாய்ந்து கொடுத்தாச்சு. என்ன சொல்லுங்க, உனக்கு ராஜ்யத்துக்கு நான் பினிஷ் பாயிண்ட், ஃபுல் ஸ்டாப் நான் வச்சாச்சு. இனி நீ என்ன செய்ய போற அப்படின்னா, இனி உள்ள காலங்கள்ல நீ போய் மாட்டை போல புல்லை தின்பாய் அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு சாபம் கொடுக்கப்படுகிறது. ஆனா இந்த சாபம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே இந்த ராஜா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாக என்ன செய்தான் அப்படின்னா, இங்க வந்து இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள வந்து இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய அந்த ராஜாவை பிடித்தது மட்டுமல்ல, யோயாக்கிம் என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜா, இந்த ராஜாவை பிடித்தது மட்டுமல்ல, அவனுடைய கண்ணை எல்லாம் குத்தி அங்க இருக்கக்கூடிய சாதனங்கள், உள்ள இருந்த பனிமூட்டுகள், என்ன பாத்திரங்கள் உண்டோ, தேவனுடைய பாத்திரங்கள், இந்த பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு எங்க போயிருந்தான், அவனுடைய இந்த அரண்மனையில கொண்டு வச்சிருந்தான். அப்ப தேவன் வந்து இவன் மேட்டிமையாக ஆன காரணத்தினால மட்டும்தான் இவனுக்கு என்ன கொடுக்கிறாரு, இப்படி இவனை மாடு போல இவனை புல்லை மேய வைக்கிறார். 7 வருஷம் வந்து அப்படி மேய்கிறான். மேய்ந்துட்டு இவன் வந்தான், திரும்ப வந்தான், கொஞ்சம் மனம் திரும்பினா அதோட இவன் மரித்து போகிறான். ஆனால் மரித்து போன பிறகு இவனுடைய பேரனாக, பேரன்னா யாரு, இவனுடைய மகனாக ஒரு ராஜா அங்க வருகிறான். அப்ப அந்த ராஜா என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னா, இவன் 3வது தலைமுறையாக உள்ள வருகிறான். இவனுக்கு திடீர்னு ஒரு ஆசை, தன்னுடைய அரண்மனையில் இருக்கிற 1000 பிரபுக்களையும் அவர்களுடைய வைப்பாட்டிகளையும் எல்லாம் கூட்டிட்டு வந்து என்ன செய்யணும், ஆலயத்துக்குள்ள வச்சு, ஆலயத்துக்குள்ள அரண்மனையில வச்சு ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணணும், ஒரு விருந்து கொடுக்கணும், இப்படிங்கிற ஒரு ஆசை இந்த பெல்ஷத்தார் ராஜாவுக்கு வருது. அப்ப இந்த பெல்ஷத்தார் ராஜா என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் வந்தாங்க, சேர்ந்திருந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்குள்ள வச்சு நல்ல தண்ணி அடிக்கும் போது அங்க இருந்த ஜனங்கள் எல்லாருமே, 1000 பிரபுக்களும் அவர்களுடைய மனைவிகள் எல்லாருமே போதையில அப்படி ஆடிக்கொண்டிருக்கும் போது ராஜாவுக்கு ஒரு எண்ணம் வந்தது. என்ன எண்ணம் அப்படின்னா, நம்ம தாத்தா அங்க இருந்து எருசலேம் தேவாலயத்திலிருந்து எடுத்து கொண்டு வந்த அந்த பொற்பாத்திரத்தில் ஊத்தி என்ன செய்யலாம், டாஸ்மார்க் ஐட்டத்தை ஊத்தி நாம அடிக்கலாம். சாதாரண ஐட்டத்தில் அடிச்சா அவனுக்கு பத்தாது, இப்ப எதுல அடிக்கணும், இதுல ஊத்தி நம்ம அடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவனுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, பொற்பாத்திரங்களை கொண்டு வருமாறு யார்கிட்ட சொல்றான், அங்க இருக்கவங்கள்ட்ட கட்டளை இடுறான். அவங்க என்ன செய்யறாங்க, பொற்பாத்திரங்களை கொண்டு கொடுக்கறாங்க. அதுல ஊற்றி இவங்க அதை அடிக்க தொடங்குறாங்க. என்னத்த, சாராயமா பிராண்டியா என்ன ஐட்டங்கிறது தெரியாது, அதுல ஊத்தி இவங்க அடிக்கிறாங்க. அப்போ அடிச்ச போது அங்க என்ன நடந்ததுன்னா, வானத்திலிருந்து அதாவது ஒரு கை வந்து அந்த செவரில் எழுத தொடங்குது. என்ன செய்தது, வானத்திலிருந்து ஒரு கை வந்து இவங்க எழுதிருக்கும் போது அதுல எழுதுது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த வசனத்துல போட்டிருக்கு, தானியேல் 5:6 ராஜாவின் முகம் மாறியது. ராஜாவின் முகம் மட்டுமில்ல, தேவனுடைய கரம் வருகிறது அப்படின்னு சொன்னா நம்முடைய முகமும் என்ன செய்யும், ஒரு நாள் மாறும். சரியான ரீதியில நடக்காதவங்களுடைய முகம் எல்லாம் என்ன செய்யும், மாறும். அல்லேலூயா. இப்ப அங்க என்ன நடந்தது, சம்பவித்ததுன்னா, ராஜாவினுடைய முகம் அப்படியே வேறுபட்டது அப்படின்னு போட்டது, கலங்க பண்ணினது. கலங்க பண்ணது மட்டுமில்ல, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது அப்படின்னு போட்டது. எழுத்து அந்த விரலை பார்த்த உடனே இவனுடைய இடுப்பு கட்டல என்ன செய்து போச்சு, தவறு ஒன்னாவே இருக்கதே பெரிய போதையில இருக்கிறான். அதுல நடந்த சம்பவம் மொத்தத்திலேயே இவனுக்கு இடுப்பு கட்டெல்லாம் என்ன செய்யுது, இடுப்பு ஒரு கட்டு, அதாவது முழங்கால்கள் ஒன்றோடு மோதின. அப்ப 2 கால்களும் ஒன்னோடு ஒன்னாக மோதுகிறது. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கும் போது ராஜா என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய கல்தையர்கள் எல்லாரையும் கூப்பிடுறான். இந்த எழுத்து எழுதின எழுத்து என்னதுன்னு இவனுக்கு என்ன செய்யணும், அறியணும். அப்ப அறியணும்னா அங்க யாருக்கு தெரியும் அப்படின்னா, அங்க இருந்த கல்தையர்களுக்கு தெரியும். கல்தையர்கள்னா யாருன்னு தெரியுமா, கல்தையர்கள் ஆபிரகாம் யாராக இருந்தார் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் தொடக்கத்துல கல்தையராக இருந்தார். கல்தையர்கள்னா யார் அப்படின்னு சொன்னா, உலகத்தில் உள்ள அத்தனை பாஷைகளையும் வாசிக்க தெரிந்த ஒரே இனம் தான் யாரு, கல்தையர்கள். அப்ப இந்த கல்தையர்களை கூப்பிட்டான். 2வது கூப்பிட்டான் அங்க இருக்க மந்திரவாதிகள், சூனியக்காரர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு இந்த ஒரு வார்த்தையும் எழுதியது எது என்ன எழுதிப்பட்டிருக்கிறதுங்கிறது எனக்கு நீங்க சொல்லி தரணும், அதுக்காக நான் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்களை எல்லாம் வாசிக்க செய்த போது ஒரு ஆஃபர் வேற கொடுத்தான். இதை கரெக்டா வாசித்து சொல்றவங்களுக்கு ரத்தாம்பரமும் 2வது கழுத்துல பொற்பரச்சாணியும் ராஜ்யத்தில் 3வது அதிபதிங்கிற ஒரு ஸ்தானத்தையும் நான் தருவேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப என்னன்னா ரத்தாம்பரம், ரத்தாம்பரம்னா தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேதாந்தத்துல ரத்தாம்பரம்னா என்ன? ரத்தாம்பரம்னா கோடீஸ்வரர்கள் மட்டுமே அணியக்கூடிய ஆடை. அது யாருன்னா நம்ம ஒரு மாதிரிப்பட்டவங்களால என்ன செய்ய முடியாது, கோடி கணக்கில், அதாவது
ஒரு ரத்தாம்பர ஆடை செய்யணும்னா லட்சக்கணக்கில் அந்த கடல்ல வாழக்கூடிய நத்தைகளை எடுத்து கொலை செய்யணும். அதுல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு கலரை எடுத்து அந்த ரத்தாம்பர ஆடைகளை என்ன செய்ய முடியும்? செய்ய முடியாது. வேதாந்தத்தில் நிறைய இடங்கள்ல ரத்தாம்பரம் வரும். இன்னைக்கு தெரியணும், சாந்தபுரம் பட்டணத்துக்கு ரத்தாம்பரம் என்னன்னு இனி தெரியணும். அப்ப ரத்தாம்பரத்தையும் தருவேன், கழுப்புற போடுக்கு பொறுப்பார சாணி தருவேன், கீழே ராஜ்யத்துல 3வது அதிபதியாக வைப்பேன். இதை மட்டும் நீங்க என்ன செய்தா போதும், வாசித்து தந்தா போதும் அப்படின்னு. அப்ப அபிஷேகத்தை யாருக்கு கொடுத்தாலும் அவங்க தான் வாசிக்க முடியும். இன்னைக்கு இந்த அபிஷேகத்தை வாங்கணும்னா உபவாசத்துல இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. என்ன வார்த்தை இருக்கு, வேதாந்தத்தின் கண்களை திறப்பார்னு ஆண்டவர் சொல்ற பாருங்க. இங்க வாசிக்க சொல்லும் போது அங்க வந்த கல்வியர்களாலையும் வாசிக்க முடியல, அங்க வந்த சுவாசியக்காரர்களாலையும் வாசிக்க முடியல, வேற யாருனாலையும் மந்திரவாதிகள்னாலையும் இந்த எழுத்துக்களை எழுத முடியல, வாசிக்க முடியல. இது பாத்தீங்கன்னா வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரே ஒரு அந்நிய பாஷை. என்ன பாஷை? வேதாகமத்துல ஒரு அந்நிய பாஷை தான் எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன அந்நிய பாஷை அப்படின்னு சொன்னா தானியேல் 5:25. அதை வாசிங்க. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்பது. என்னது? மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின். இங்க வந்த யாராலையும் இது என்ன செய்ய முடியல, வாசிக்க முடியல. அப்ப என்ன ஆச்சுன்னா அங்க இருக்குகிற அரண்மனையின் ராஜாத்தினா யாரு? ராணி. அப்ப ராணி ஒரு வார்த்தை சொல்றா, இது வாசிக்கணும்னா மத்தவங்களால வாசிக்க முடியாது, யாரால வாசிக்க முடியும்? ஒரே ஒருத்தன் தான் இருக்கான் இந்த உலகத்திலேயே. அதாவது அபிஷேகம் உள்ள ஒருத்தன் மட்டும்தான் அந்த நாட்டில் இந்த ராஜ்யத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கிட்ட கூப்பிட்டு அவனை வாசிக்க சொன்னா கண்டிப்பா என்ன செய்வான், அவன் வாசித்துருவான். அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்ன அவனுக்கு ஒரு சில குவாலிபிகேஷன் அவன் சொல்றான். அவன் புருஷனா இருக்கிறான், அவன் பெண்ணா இருக்கிறான் இல்ல, அவன் புருஷனா இருக்கிறான். நம்பர் 1. 2வது போட்டிருக்க அவன் பரிசுத்த தேவர்களின் ஆவியை கொண்டிருக்கிறான். 3வது தேவர்களின் ஞானத்தை கொண்டிருக்கிறான். அதுக்கு அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது சாஸ்திரிகள் கல்தேயர்கள் இவர்களுக்கு தலைவனாக இருக்கிறான். கல்தேயருக்கு யார் தலைவர்? தானியேல். அபிஷேகம் உள்ள தானியேல். இன்னைக்கு இங்க வந்திருக்கவங்க ஆண்டவர் சொல்றாரு சில பேர்களை நான் தலைவராக பாருங்க. தானியேல் வந்தாச்சு. தானியேல் வந்தோடனே அதே அவரை கொடுக்குறான். என்னெல்லாம் தருவானுக்கு? பொற்சரபாணியும் ரத்தாம்பரமும் அவன் நாட்டுல 3வது ராஜாங்கிற ஒரு அது அந்தஸ்து நான் அவனுக்கு தாரேன் அப்படின்னு ராஜா சொல்லணும். அவன் சொன்னா இல்ல, உன்னுடைய சாதனை என்னது, உன்கிட்டே இருந்துட்டு போட்டு எனக்கு அது என்னது இல்ல அவசியம் இல்ல, நான் வேணா என்ன செய்யறேன், இதை வாசித்து காட்டுகிறேன். அப்ப அதை பாருங்க, வாசித்து காட்டுறதுக்கு முன்னாடி பரலோகத்திலிருந்து உனக்கு ஒரு டெலிகிராம் வந்திருக்குன்னு சொன்னான். என்ன டெலிகிராம்? உன்னுடைய ராஜ்யத்துக்கு இதோட முடிவு குறிக்கப்பட்டது, எண்டு பாயிண்ட் குறிக்கப்பட்டது. உன்னுடைய ராஜ்யம் என்ன செய்யாது, எழும்ப முடியாது. அல்லேலூயா. அதாவது சில தண்டனைகளை உடனடியாக கொடுக்குது. உபவாச ஆராதனைக்கு வந்திருக்கவங்க தேவன் கொடுக்கக்கூடிய சில தண்டனைகளை நம்ம அறிந்து வைத்திருக்கோம். அது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு நாகர்கோவில்ல ஒரு கோர்ட் இருக்கு. நாம தான் ஒரு ஆளை ஒருத்தர் கொலை பண்ணிட்டோம்னு வைக்கலாம், இது நான் கொலை பண்ணிட்டேன், எனக்கு தூக்கு தண்டனை தரப்படுகிறது. அப்ப தூக்கு தண்டனை தரப்படுகிறதுனா எனக்கு அடுத்த மாசம் 8ஆம் தேதி தூக்கு, 7ஆம் தேதி நான் என்ன செய்தேன், மரிச்சு போயிட்டேன். 8ஆம் தேதி தூக்கு எனக்கு, நான் 7ஆம் தேதி மரிச்சுட்டேன், செத்து போயிட்டேன். எனக்கு இப்போ திரும்ப கோர்ட்டு தண்டனை தர முடியுமா? தண்டனை தர முடியுமா? தர முடியாது. ஒரு நாள் தர முடியாது. இந்த பரலோக கோர்ட்டு தர முடியாது, பூலோக கோர்ட்டு தர முடியாது. ஆனா பரலோக கோர்ட்டு அப்படி இல்லை. பரலோக கோர்ட்டு எப்படின்னா மரித்தவனையும் எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி மரித்தவனையும் எழும்ப செய்து தண்டனை கொடுக்கிற ஒரு கோர்ட் உண்டு. அதுதான் பரலோக கோர்ட்டுன்னு சொல்றது. அப்ப பாருங்க, பரலோக கோர்ட்டு தான் இவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்தது. உன்னுடைய ராஜ்யம் பிரிக்கப்படுகிறது, நீ என்ன செய்வா, ஒளிந்து போவாய். அப்ப அதுக்கு தப்பு என்ன தப்பு அப்படிங்கிறதுக்கு 3 விதமான தப்புகள் பரலோகம் சொன்னது. முதல் குற்றம் என்னன்னா, உன்னுடைய தாத்தாவான அந்த நேபுகாத்நேச்சார் ஆண்டவருடைய அதாவது அருளை பெற்று அவன் மேல எழும்பினாலும் அவன் என்ன செய்யல, கடைசி டைம்ல ஆண்டவரை மறுத்து அந்த மாட்டை போல புல்லை தின்றான். ஆனாலும் இதை அறிந்திருந்த பிறகு உனக்கு என்ன வரல, புத்தி வரல. 2வது குற்றம் என்னன்னா, எத்தனையோ பாத்திரம் இருந்து இந்த அரண்மனையில் எத்தனையோ பாத்திரம் இருந்து அந்த பாத்திரத்துல எல்லாம் நீ எடுத்து அடிக்கும் போது என்ன வரல, ஆண்டவருக்கு கோபம் வரல. தேவனுடைய பாத்திரத்தை எடுத்து வச்சு நீ மதுபானத்தை அதை ஊற்றி குடித்ததுனால என்ன ஆகி போச்சு, தப்பு வந்தது. அடுத்து பாருங்க, 3வது ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது, தன்னுடைய சுவாசத்தை தன் கையில் வைத்திருக்கிற தேவனை நீ மறந்தாய். அதாவது தேவன் தன்னுடைய சுவாசத்தை தன் கையில் வைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட, ஒரு ரகசியத்தை கூட இந்த வேதாகம் நமக்கு சொல்லுது. பாருங்க, இதுல 3 விஷயம் சொல்லப்பட்டது மட்டும் இல்ல, 3 விதமான தண்டனைகள் உனக்கு தரப்படுகிறது. அதுக்கு தான் முதல் வார்த்தை என்னது, மெனே. மெனே அப்படின்னு சொன்னா உன்னுடைய ராஜ்யம் எந்த பாயிண்ட் குறிக்கப்பட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டு இது மேதிய பெர்சிய ராஜாக்களுடைய கையில கொடுக்கப்படுகிறது. நம்பர் 1. 2வது பாருங்க, தெக்கேல் அப்படின்னா, அந்த தெக்கேலுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நீ தராசில் வைக்கப்பட்டாய். தராசில் வைக்கப்பட்டு தேவனுக்கு முன்பாக நீ குறை உள்ளவனாக காணப்பட்டாய். 3வது என்னன்னா, உன் ராஜ்யம் முழுவதுமாக பிரித்து மற்றவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்படியாக முதலாவது சாம்ராஜ்யமான பாபிலோன் சாம்ராஜ்யம் என்ன செய்யுது,
ஆமா, உடைந்தது. அப்ப என்ன அந்த சமயத்துல நடந்தது அப்படின்னா, வேதாகமத்தை ஆழ்ந்து படிக்கும் போது தெரியும், இவங்க இப்படி தண்ணி அடிச்சுட்டு இப்படி கரங்கி கிடக்கும் போது அந்த இடத்துல மற்ற ராஜாக்களின், அதாவது பெர்சியா மேதிய ராஜாக்களுடைய ஒற்றன் ஒருத்தங்க நிற்கிறான். இந்த ஒற்றன் என்ன செய்யறான் அப்படின்னா, இவங்க குடி வரையில இருக்கும்போது மற்றவங்களுக்கு தகவல் கொடுக்கிறான். இவங்க எல்லாரும் குடி வரையில தான் இருக்கிறாங்க. அதாவது யானை கட்டி இழுக்கக்கூடிய வாசல் என்ன செய்து கிடக்கு, திறந்து கிடக்கு. நீங்க தைரியமா என்ன செய்யலாம், உள்ள வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மேதிய பெர்சிய ராஜாக்களுக்கு அவன் அந்த ஒற்றன் தகவல் கொடுத்ததுனால அங்க வந்தாங்க. இவங்க அந்த ரெண்டு ராஜாக்களும் வந்து தானியேல் 5:31, அதாவது மேதிய ராஜாவும் பெர்சியா ராஜாவான கோரேசும் இந்த கூட்டத்தில் உண்டு. ஆனா கோரேசும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்தாங்க, இந்த பாபிலோன் இவங்களை தரமட்டமாக ஆகிவிட்டு ஆட்சியை இவர்கள் கையில் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா பாருங்க. இந்த முதல் சாம்ராஜ்யமான இந்த சாம்ராஜ்யம் அழிந்தது. இப்ப இது அழிய காரணமாக இருந்தது யாரெல்லாம் அப்படின்னு கேட்டா, இந்த கோரேஸ்ங்கிற ஒரு ராஜாவும் இப்ப இதுல வாசிக்கப்பட்ட இந்த தரிவு ராஜாவும், இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு விதத்துல ராஜாக்களா இருந்தாங்க. இவங்களை பற்றி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே 750 வருடங்களுக்கு முன்பாகவே தெளிவாக தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருந்தது. அப்ப அந்த தீர்க்க தரிசனம் என்னன்னா, ஏசாயா 45:4 வாசிங்க பார்க்கலாம். இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகி யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். யாரு? கோரேஸ்ங்கிற ராஜாவுக்கு யாரும் தெரியாது, பரிசுத்த தேவனே தெரியாது. இவன் புறஜாதியை சேர்ந்தவன். ஆனால் தேவன் தெளிவா சொல்றாரு, வெண்கல கதவுகளை என்ன செய்வாரு, இங்க இருந்த கதவுகள் பாபிலோன் ராஜாக்களுடைய கதவுகளை உடைக்க செய்வார். அப்ப அப்படி அதே போல அந்த நாட்கள்ல அவர் உடைக்க செய்தார். இவங்க என்ன செய்தாங்க, உள்ள ஏறி வந்து, அதாவது எப்படி நடந்தது இந்த சம்பவம் அப்படின்னா பாருங்க, தரிவு ராஜா உள்ளே கடந்து வரும்போது இந்த கோரேஸ் ராஜா என்ன செய்தான் அப்படின்னா, சுத்தி ஓடிக்கிட்டு இருந்த இந்த யூப்ரட்டிஸ் நதியினுடைய ஆற்றை, அந்த ஆற்றை பாதி இடையில ஒரு வாய்க்காலை வெட்டி அந்த தண்ணி எல்லாம் திரும்பி போக செய்தான். ஏகப்பட்ட மிலிட்டரிக்காரங்களை கொண்டு வந்து தண்ணி எல்லாம் என்ன போயிட்டு அங்கிருந்து மறுபக்கமாக பாய்ந்து ஓடியது. அப்ப அந்த ஆறு வந்து வெட்டாந்தரையாக மாறினது. வெட்டாந்தரையாக மாறினதுனால தான் அந்த தரிவுங்கிற ராஜாவினால உள்ளே ஏறி வர முடிந்தது. இங்க உள்ள ஏறி வந்து இவங்க என்ன செய்தாங்க, அந்த ஆட்சியை அவங்க பிடிக்கிறாங்க. அப்ப அந்த வேதாகமத்தின் ஆழங்களை நம்ம வாசிக்கும் பொழுது ஏசாயா 44:28 தேவன் அந்த கோரேஸ் ராஜாவை பற்றி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. வாசிங்க, ஏசாயா 44:28. கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். யாரு? அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதாவது இவன் அந்நியன், இவன் வந்து யூத ஜாதியை சேர்ந்தவன் அல்ல. ஆனாலும் தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்நிய ஒரு ராஜாவை என்னுடைய மேய்ப்பன். இந்த வேதாகம வரலாற்றிலேயே வேற யாரும் சொல்லப்படல, இந்த ஒரு ராஜாவை பற்றி மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய மேய்ப்பன். ஒரு புறஜாதி ராஜாவை என்னுடைய மேய்ப்பன் என்று சொல்லி அவனை ஏற்படுத்தி, அது எதனால ஏற்படுத்தினார் அப்படின்னா, திரும்பவும் இந்த எருசலேம் தேவாலயத்தை இவனை கொண்டுதான் கட்ட முடியும், இவனை கொண்டுதான் கட்ட வைக்க முடியுங்கிற ஒரு திட்டம் தேவனிடம் இருந்ததுனாலதான் இவனை என்ன செய்தார், ஆண்டவரே பெரிய ஒரு லெவல்ல ஆக்கினார்.